ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். ஜியோ ஹாட் ஸ்டாரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன போலீஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் முரளியும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு பழைய பில்டிங்கில் சூதாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பெரிய கேங். இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு போகுது. இந்த முரளிங்கிறவர் நல்லா படித்தவர், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார். அதனால் அவர் ஜெயிலுக்கு போன ஒரே காரணத்தினால அவர் வெளியே வந்த அப்புறம் யாருமே அவருக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இப்படி சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணி சுற்றிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க பேர் அர்த்தனா. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அங்கே 2 எஸ்ஐ இருப்பார். ஒரு எஸ்ஐ பேர் ராஜா, அவர் லா அண்ட் ஆர்டர். இன்னொருத்தர் பேர் வாவர், அவர் கிரைம். இந்த கேஸை ஹேண்டில் பண்ண வேண்டியது எஸ்ஐ ராஜா தான். ஆனால் அவர் ஸ்டேஷனில் இருக்க மாட்டார். அதனால வாவர் போய் இங்கே சூதாடுறவங்களை அரெஸ்ட் பண்ண போகிறப்போ முரளியும் அவரோட ஃப்ரெண்டும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. மிச்சம் இருக்க எல்லாரையும் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார். அப்போ இவர் கால் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட, இது லா அண்ட் ஆர்டர் கேஸ், ராஜா தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஆனால் அவர் எங்கே போனார்னே தெரியல, யார்கிட்டையும் இன்ஃபார்மும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு இன்ஸ்பெக்டருக்கு வாவர் கால் பண்ணி சொல்லிட்டுருப்பாரு. இன்ஸ்பெக்டரோட தம்பி தான் ராஜா. அதனால் அவங்க கால் பண்ணி ராஜா கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற எதையுமே ராஜா கேட்க மாட்டார். இப்போ ராஜா ஸ்டேஷனில் இருக்கிறப்போ ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. இப்போ அந்த கேஸை மற்றவங்கள ஹேண்டில் பண்ண சொன்னால் மற்ற கான்ஸ்டபிள் யாருமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த கேஸை எஸ்ஐ ராஜாவே ஹேண்டில் பண்ணுவார். அந்த கேஸில் மாட்டினது எம்எல்ஏவோட பையன். அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருப்பாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ராஜா ஒரு ஸ்ட்ரிக்டான லாயலான போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் அவரோட அக்காவுக்கு இதனாலேயே அவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் இருக்கும். அதனால தான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு போன முரளியும் அவரோட ஃப்ரெண்டும் முரளியோட பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. முரளியோட பாட்டிக்கு இவர் இப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறது பிடிக்காது. நல்லவனாக வாழ சொல்லி ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பூக்கடை வச்சுருப்பாங்க கோயிலுக்கு முன்னாடி. இப்போ முரளியும் பாட்டி சொன்ன மாதிரி இனிமேல் எந்த தப்பும் பண்ணாமல் திருந்தி வாழ போகிறேன்னு சொல்லுவார். அடுத்த நாள் பாட்டியும் முரளியும் ஒன்றா பூ விற்க போகிறாங்க கோவிலுக்கு. அங்கே தான் ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன். பாட்டி சாமிக்கிட்ட அவங்களோட பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வரணும்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டியோட எதிர்க்க ஹீரோயின் இருப்பாங்க. பூக்கடைக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூட்டியோட டயர் எல்லாம் ஹீரோ பஞ்சர் பண்ணி விட்டுட்ருப்பாரு. அதில் ஹீரோயினோட ஸ்கூட்டியும் இருக்கும். இதனால அவங்க 2 பேருக்கும் அங்கே ஒரு சண்டை நடக்குது. ஹீரோயின் ஒரு லாயர். இப்போ ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க கிட்டே இருந்து செயினை திருடிட்டு ஒரு திருடன் ஓடிட்டுருக்கான். அதை பார்த்த முரளி அந்த திருடனை துரத்தி ஓடிட்டுருக்காரு. இதை யாரோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே வர்றது எஸ்ஐ ராஜா. அவர் ஓடி வந்துட்டு இருந்த முரளியை பிடிக்கிறாரு. அப்போ முரளி, நான் திருடன் இல்லை, முன்னாடி ஓடுறவன் தான் திருடன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறத எஸ்ஐ ராஜா நம்ப மாட்டுறாரு. அதனால் அந்த திருடனை நானே பிடிச்சி கொடுக்குறேன்னு முரளி சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே அந்த திருடனோட அட்ரஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த திருடனோட வீட்டுக்கே போய் அவனை பிடிச்சிடுறாங்க. அப்போ ராஜா முரளிக்கிட்ட, நீ எப்படி அவனோட பேர் ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சேன்னு கேட்குறப்போ அவன் கையில் இருந்த டேட்டு, அவன் போட்டிருந்த பேகெல்லாம் வச்சு அவனோட பேரையும் ஆஃபீஸையும் கண்டுபிடிச்சேன்னு முரளி சொல்கிறாரு. அப்போது டிவி நியூஸில் பேங்க்கில் நடந்த ஒரு திருட்டை பற்றின நியூஸ் போயிட்டுருக்கு. அதில் அந்த மேனேஜர் தான் இந்த வேலையாக பண்ணியிருப்பாருன்னு முரளி சொல்கிறாரு. எப்படின்னு கேட்குறப்போ அவர் பாடி லாங்குவேஜை வச்சு கெஸ் பண்ணதாக சொல்கிறாரு. அப்போ தான் முரளி அவரோட சின்ன வயசு ஆசையே எஸ்ஐ ஆகிறது தான் சொல்கிறாரு. இப்போ இந்த கேஸை சால்வ் பண்ணதுனால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாவும் சொல்கிறாரு. இப்போது இன்ஸ்பெக்டர் அர்த்தனா ராஜாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் என்ன கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு, எங்கே போகிறாரு அப்படிங்கிற விஷயம் ஸ்டேஷனில் யார்கிட்டையுமே சொல்லாமல் அவர் போகிறதுனாலையும், அவர் ஸ்டேஷனோட வண்டியை யூஸ் பண்ணாததுனாலையும் இனிமேல் அவரை எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ண வேணான்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி அவர் கேஸை ஹேண்டில் பண்ணணும்னா கூட ஒரு கான்ஸ்டபிள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ராஜா ஒத்துக்க மாட்டுறாரு. அதனால அவரோட கேஸ் எல்லாத்தையுமே க்ரைம் பிரான்ச்சில் இருக்க எஸ்ஐக்கு கொடுக்க போகிறதா இவங்க சொல்கிறாங்க. இனிமேல் லா அண்ட் ஆர்டர் க்ரைம்னு எந்த கேஸ் வந்தாலுமே அதை இந்த ஸ்டேஷனில் எஸ்ஐ வாவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. அதனால் ராஜா ஒரு முடிவெடுக்கிறாரு. கூட ஒரு கான்ஸ்டபிளை இவர் கேஸ் ஹேண்டில் பண்ணுறப்போ கூட்டு போகிறதுக்கு சம்மதம் சொல்கிறாரு. அவர் அப்படி கூட்டிகிட்டு போன கான்ஸ்டபிளோட பேர் ஜீவா. ஆனால் அவர்
ராஜா என்னென்னலாம் பண்ணுறாருன்னு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் ராஜாவுக்கு பிடிக்காததுனால அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ அவர் முரளியை வந்து பார்க்குறாரு. அவர் முரளிக்கு போலீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனால் முரளி மேலே ஆல்ரெடி கேஸ் இருக்கிறதுனால எப்படி ஆக முடியும்னு இவர் கேட்குறப்போ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் முரளிக்கு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு யோசனையாகவே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? முரளி அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி போலீஸ் ஆனாரா? இனிமேல் இவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.